வணக்கம். இது முகவை மதி வலைவழி பக்கம். இன்று நாம் காண இருப்பது சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவிகள் 13 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியவை. ஆனால் 5 ஆண்டுகளிலேயே அது தனது வாழ்நாளை ஒடுத்துக் கொள்கிறது. ஏய் குருவி, சிட்டுக்குருவி, நீ போனது எங்கே? உள்ளங்கை அளவு கூட இல்லாத உன் அழகில் மயங்கிய கவிஞர்கள் பலர் உன்னை பார்த்து பலர் கவிஞர் ஆனார்கள். எந்த பக்கம் போனாலும் நம் கண் முன்னே தன் பட்டுச் சிறகை விரித்து சிட்டாய் பறந்து கொண்டிருக்கும் மனதை மயக்கும் அந்த காட்சிகள் காண்பது இப்போது அரிதாகிவிட்டது. இந்த சின்னஞ்சிறு பறவையினம் தற்போது அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பது வேதனை அளிப்பதாக உள்ளது. ஒரு காலத்தில் இதன் சத்தம் கேட்டு காலை எழும் முன்னோர்கள் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். ஏனென்றால் மற்ற பறவையினம் போன்று இதனை அவ்வளவு சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. மனிதனோடு மனிதனாக பின்னி பிணைந்து நம் குடும்பத்தில் ஒருவராகத்தான் இந்த சிட்டுக்குருவிகள் வாழ்ந்து வருகின்றன. நகர்ப்புறம் என்றாலும் சரி, கிராமப்புறம் என்றாலும் சரி, மக்களோடு மக்களாக தான் சிட்டுக்குருவிகள் தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறது. மற்ற பறவையினங்கள் போல காடுகளில் தனிச்சையாக வாழாது. வீடுகளில் சிட்டுக்குருவிகள் கூடு கட்டினால் அதை பெரும் பாக்கியமாகத்தான் கருதுகிறார்கள். எந்த வீட்டும் குருவிகள் கூடு கட்டுகிறதோ அந்த வீட்டில் தலைமுறைகள் வாழையடி வாழையாக தழைத்தோம் என்பது ஆண்டாண்டு காலமாக நம்பிக்கையாக உள்ளது. இதனால்தான் தங்கள் வீடுகளில் சிட்டுக்குருவி கூடு கட்டினால் அந்த கூட்டினை யாரும் கலைக்க மாட்டார்கள். அப்படி ஒருவேளை யாராவது தெரியாமல் கலைத்துவிட்டால் அந்த குடும்பம் ஆட்டம் காணும் என்பது ஐதீகம். பெரும்பாலும் சிட்டுக்குருவிகள் வீடுகளில் உள்ள பரன்கள், மாடம், விட்டம் மற்றும் ஓடுகளின் இடுக்குகளின் இடையே கூடுகளை கட்டி வசிக்கும். வீடுகளுக்கு இருப்பவர்களுக்கு அது எந்த தொந்தரவும் கொடுப்பது இல்லை. இந்த குருவிகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் பறவை இனத்தைச் சேர்ந்தது. தமிழ்நாட்டில் இவை வீட்டுக்குருவிகள், அடைக்கலாங்குருவிகள், ஊர்க்குருவி, சிட்டுக்குருவிகள் என பெயர்களில் அழைக்கப்படுகிறது. சங்க இலக்கியங்களில் மனையிறை குருவிகள் மற்றும் உள்ளுரை குருவிகள், உள்ளூர் குருவிகள் என பெயர்களால் அழைக்கப்படுகிறது. எந்த இடத்தில் சிட்டுக்குருவிகள் அதிகம் வாழ்கிறது அந்த பகுதி ஆரோக்கியமானது என்பது வழக்கத்திருக்கிறது. எப்படி மக்களோட மக்களாக கலந்துரையாடி வாழும் சிட்டுக்குருவியை பற்றி இன்றைய தலைமுறையிடம் கேட்டால் சிட்டுக்குருவி என்றால் என்ன என்றும் கேட்கும் அளவுக்குத்தான் அந்த பறவையினம் உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இந்த பறவையினம் 60% அழிந்தே விட்டது என்ற அதிர்ச்சி தகவல் ஆய்வின் மூலம் தெரிய வருகிறது. இன்று நகர் மற்றும் மாநகர பகுதிகளில் காங்கிரீட் வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் அதிகரித்து வருகின்றன. இந்த வீடுகளில் வெளிக்காற்றுகள் உள்ளே வராததால் அனைவரும் இயற்கை காற்றை திறந்து செயற்கையான ஏசி காற்றுக்கு மாறிவிட்டனர். இதன் காரணமாக சிட்டுக்குருவிகள் கூடு கட்டி குஞ்சு பொரிக்க போதிய வசதிகள் இல்லாமல் போய்விட்டது. என்றைக்கு செல்போன் பயன்பாட்டுக்கு வந்ததோ அன்றைக்கே இந்த பறவை இனத்துக்கு மணி அடிக்கப்பட்டது, சாவு மணி அடிக்கப்பட்டது என்று சொல்லலாம். செல்போன் டவர்களில் இருந்து வெளியேறும் அதிகபட்ச கதிரியக்கங்கள் சிட்டுக்குருவியின் கருமுட்டைகளுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒருவேளை அது முட்டையிட்டாலும் முழு வளர்ச்சி அடைவது இல்லை. இதனால் சிட்டுக்குருவியினம் நாளுக்கு நாள் அழிந்து வருகிறது. என்ற அளவில் நகரங்கள் மட்டுமல்லாது கிராமப்புறங்களிலும் பறவை இனங்கள் பார்ப்பது மிக அரிதாகிவிட்டது. இதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த பறவை இனங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு கடந்த 2010 ஆண்டு முதல் மார்ச் மாதம் 20ஆம் தேதி உலக
சிட்டுக்குருவிகள் தினமாக ஐநா சபை அங்கீகரித்தது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 20ஆம் தேதி சிட்டுக்குருவிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு ஒருபடி மேலாக டெல்லி அரசு 2012ஆம் ஆண்டு சிட்டுக்குருவிகளை தங்கள் மாநில பறவையாக அறிவித்தது. இந்த சிட்டுக்குருவிகள் 13 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியவை. ஆனால் 5 ஆண்டுகளிலேயே அதன் வாழ்வை முடித்துக் கொள்கிறது. இனியாவது இது போன்ற மகத்துவம் பெற்ற சிட்டுக்குருவியை பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. இந்த உலக மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வதற்கு உரிமை கொடுத்துள்ளது என்பதை அனைவரும் உணர்ந்து தனது வாழ்வியலை மாற்றிக்கொள்ள வேண்டும். சில பறவைகள் நல ஆர்வலர்கள் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பு முயற்சியில் ஈடுபட்டு உள்ளனர். சிட்டுக்குருவிகள் பாதுகாப்பு நடவடிக்கையாக டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம், சுந்தரம் கிளேட்டன் ஆகிய நிறுவனங்கள் செயல்பட்டு விரிவான சீனிவாசன் சர்வீஸ் ட்ரஸ்ட் சார்பில் புதிய திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. சிட்டுக்குருவிகள் அதிக கூடு கட்டும் கிராமங்களை கண்டிருந்து அந்த கிராமங்களுக்கு ஆயிரக்கணக்கில் கூடு கட்டும் பெட்டிகளை பெற்று வழங்கி வருகிறது. இந்த பெட்டிகள் வீடுகளுக்கு வெளியே ஜன்னலுக்கு மேற்பகுதியிலோ அல்லது அருகே இருக்கும் உயரமான மேற்கூரை பகுதியிலே பொது உபயோகத்தில் வைக்கப்படும். தமிழகத்தில் உள்ள 100 கிராமங்களுக்கு கூடு கட்டும் பெட்டிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பெட்டிகள் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பு வசதியாக இருக்கிறது. அவர்களும் நாம் இணைந்து அந்த பறவை இனங்களை அழிவிலிருந்து திறக்க நாளைய சிட்டுக்குருவி தினத்தில் உறுதி கொள்வோம். வீடுகளில் கிண்ணங்களில் தானியங்களை நிரப்பி உணாக வைக்க வேண்டும். பெரிய தொட்டிகள் நீர் நிரப்பி சிட்டுக்குருவிகள் தண்ணீர் குளிக்கவும் ஏற்ற நீர் தொட்டிகளை அமைக்கலாம். சின்னஞ்சிறு அட்டைப்பெட்டிகளின் வைக்கோல் வைத்து வீட்டு வறண்டா மற்றும் பால்கனி மரக்கிளையில் தொங்க விடலாம். இதன் கூடுகளை மழைநீர் பராமல் மற்ற விலங்குகளை தொந்தரவு செய்யாமல் அமைக்க வேண்டும். இப்படி செய்வதால் இந்த பறவை இனங்களை பாதுகாக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.